அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2025ஆம் ஆண்டு தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற 22ஆம் நாள் கலை மற்றும் கைவினை என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு யாழிசை நாகராஜன் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும், ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திருமிகு சரவணனையா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவர். நன்றிங்க சார். அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமிகு யாழிசை நாகராஜ் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இவர் மதுரை யாதவா கல்லூரியில் இளங்கலையில் BA தமிழ் பட்டம் பெற்றவர். MMFSAவில் 1 வருட மீடியா படிப்பை படித்துள்ளார். இவர் பல தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டு அதன் மூலம் பல குழந்தைகளுக்கு கலைப்பயிற்சி கொடுத்து வருகின்றார். மேலும் கல்வி 40 என்ற தொண்டு நிறுவனம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அரசு சார்ந்த சில பள்ளிகளில் கலைப்பயிற்சிகள் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் காகிதம் படிப்பு, கலை மற்றும் ஓவியம், கலைப்பொருட்கள் செய்தல், குறும்பா மரபுவழி ஓவியம், தஞ்சை ஓவியம் இவரது சிறப்பாகும். ஜவஹர்லால்புரம் பஞ்சம் தாங்கிப்பட்டி என்கிற கிராமத்தில் மகிழ்ச்சி படிப்பகம் தொடங்கி இவர் அங்கிருக்கும் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக கலைப்பயிற்சிகள் வழங்கி கொண்டு வருகிறார். இவரது திறமையான கலைப்பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். என்ன காலைல சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அப்போ என்ன ஒரு எனர்ஜி இல்லாமல் சொல்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. குறிப்பாக மகிழ்ச்சியாக சொல்லிடுங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன அப்படின்னா, உங்களை கூட்டி வந்தாங்க பார்த்தீங்களா? யாரெல்லாம் கூட்டி வந்தா உங்களை? உங்கள் பெற்றோர், உங்கள் பேரண்ட்ஸுக்கு நல்லா கைத்தட்டிடலாமா? ஓகே. இப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏன் நான் கைத்தட்ட சொன்னேன்? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் எந்திரிச்சு. உங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் ஏன் கிளாப் பண்ண சொன்னேன்? யாராச்சும் ஒரு ஆள் யோசித்து சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் நான் அடுத்த கிளாஸுக்கு போவேன். எந்திரிங்க. வெரி குட். கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவங்கள கூட்டியே வரதில்லை. அப்போ இந்த மாதிரியான ஓவியக்கலை, பாட்டு, செஸ்ஸு, இந்த மாதிரி கலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், பயனுள்ளதாக வகையில் உங்களை இன்றைக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸு? அவங்க பரபரப்பான சூழலில், அவங்க வாழ்க்கை சூழலில் நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும்னு இங்கே கூட்டி வந்திருக்காங்க. அதுக்காக நம்ம நல்ல விஷயமா கற்றுக்கலாமா? சரி, ரைட்டு. ஒரு சீட்டு சரி, அப்படி எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ கொஞ்சம் எல்லாருமே அடசலாக உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காருங்க, அப்படியே லைட்டாக. ஏன்னா நமக்கு நிறைய இடம் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. நான் உள்ளேலாம் வரணும், உள்ளேலாம் உங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. இடம் பெருசாக இருக்குல்ல. இப்போ இது என்னப்பா? ஒரு பேப்பர். என்ன பேப்பரு? கலர் பேப்பரு, அப்புறம் A4 ஷீட்டு, எல்லாமே இதுதான். ஓகேங்களா?
இந்த ஒரு சாதாரண பேப்பரை இப்போ வந்து ஒரு பேப்பராக தானே இருக்குது. இந்த பயிற்சி முடிஞ்சனும் திருப்பி நான் கேட்பேன், அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க பார்ப்போமா? இந்த சாதாரண பேப்பரை எப்படி கலைப்பொருளாக மாற்றுறது, எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண பேப்பரு, நியூஸ் பேப்பரு, வீட்டில் கிடைக்கிற அந்த டீ கப்பு எதுலைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கலைப்பொருள் விளாட்லாம். ஆமாம், கலைப்பொருள் செஞ்சு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நான் ரொம்ப கஷ்டமாலாம் நான் எதுவும் சொல்லித்தர போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இந்த சீட்டு கொடுப்போம். அம்மா எல்லாத்துக்கும் சீட்டு கொடுங்க. பச்சை கலரை தவிர மற்ற எல்லாமே கொடுத்துருங்க. பச்சை கலர் மட்டும் கொடுக்க வேணாம், மற்றெல்லாம் கொடுங்க. கருப்பு கொடுக்க வேணாம். இப்போ இந்த ஷீட் எல்லாத்துக்கும் கொடுப்போம். இந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும், இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கலாமா? பாருங்க, இப்படி மடிச்சுக்கணும். ரொம்ப பெருசாகவும் மடிக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் மடிக்கக்கூடாது. அதேமாரி நேராக இருக்கணும். ரைட்டா? கொஞ்சம் கோணல் அப்படி சைடாகவும் இப்படி சைடாகவும் மடிக்கக்கூடாது. ரைட்டா? இந்த மாதிரி நீட்டாக மடிக்கணும். தெரியுதாம்மா பின்னாடிலாம்? பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கீழே தரையில் வச்சுக்கோங்க. தரையில் வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த கிரீன் மட்டும் தான், அந்த கிரீன் வச்சுருங்க. மற்ற எல்லா கலரும் கொடுத்துருங்க. டார்க் கலர் கொடுக்காதீங்க, லைட் கலராக கொடுங்க. பாருங்க, ஓகே. இந்த கலர் கொடுத்துருவோம். அந்த கிரீன் டார்க் கிரீன் மட்டும். அம்மா கவனியம்மா, எல்லாரும் தரையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பிடணும். அப்படியே இப்படி திருப்பிட்டு என்ன பண்ணணும், திருப்பியும் அதே அளவு மடிக்கணும். ஒரே அளவாக இருக்கணும். அளவுலாம் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பெருசாக சின்னதாலாம் போயிடக்கூடாது. மடிக்கும் போல் இருந்தால் அப்படிலாம் செய்யக்கூடாது. பேப்பர் கிழிஞ்சிரும். விரல்லையே தான் இது பண்ணணும். விரல்லையே அப்படியே மடித்து விடணும். நல்லா அழுத்தி விடணும். வெரி குட், சூப்பர். தரையில் வச்சுங்க. நீங்கள் தரையில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெரி குட். நேரம் மடிக்கணும்ப்பா. இங்கே நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாரு, நேரம். மடிச்சிட்டீங்களா? இப்போ திருப்பி மீண்டும் ஒரு தடவை. நீங்கள் விசிறி பண்ணியிருக்கீங்களா? அதுதான் பண்ணுறோம். விசிறி எப்படி பண்ணுவோம்? முன்னாடி பின்னா. ஐயா நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, என்ன எப்படி விசிறி எப்படி பண்ணுவோம் சொல்லுங்கள். கை தூக்குனீங்க. சரி, விசிறி எப்படி பண்ணுவோம்? முன்னாடி பின்னாடி மடித்து செய்வோம். அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக. அந்த அவங்க செய்யாமல் இருக்காங்க பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக அப்படி ஒரு லைட்டாக போய் பாருங்கள். எல்லாம் அங்கேயா இருங்க. எல்லாம் அளவாக இருக்கணும். ஒரே அளவாக இருக்கா? சின்னதாக முடிச்சிருக்காங்களா? அப்படிலாம் மடிக்காமல் ஒரே அளவாக. கேட்க மாட்டா? இன்னும் நமக்கு மைக்கே தேவையில்ல. நான் வெரி குட். மாற்றி மாற்றி பண்ணணும். ஒரே சைடு பண்ணிங்கன்னா அது அந்த பூ செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, மடிச்சிட்டிங்களா? இருங்கம்மா, இருங்க. இங்கே இருங்க சிஸ்டர். இந்த மாதிரி கரெக்டான அளவில் எல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு ஒரு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி அதை மடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க. இப்படிலாம் ஓரமாக பிடிக்காதீங்க, பிடிக்கக்கூடாது. ஆமாம், இதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொன்று கொடுத்துக்கணும். அப்படி செய்யாதீங்க. இங்கே இருங்க. அம்மா கவனிங்கம்மா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மடிச்சுட்டு இங்கே ஓரமாக இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம வந்து விசிறி செய்ய போகிறதில்ல, விசிறி மாதிரி இது செய்யணும், அவ்வளோதான். நம்ம வந்து வேறு ஒன்று செய்ய போகிறோம். அப்படியே வச்சுருங்க. நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. ஆமாம், அழுத்தம் கிழிச்சிடக்கூடாது. இப்போ ஷீட்டு இருக்குது, அவன் புதுசாக வரவங்களுக்கெல்லாமே கொடுத்துருங்க. அதேமாரி அந்த டார்க் க்ரீனும் பிளாக்கும் இல்லை, அதாவது டார்க் கலர் மட்டும் கொடுத்துருவாங்க. லைட் கலராக கொடுங்க.
சிஸ்டர் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி மடிச்சாச்சா? சரி, மடித்தவங்களாம் யார்? அவங்க என்ன பண்ணுங்க, இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி சமமாக வச்சுக்குங்க. சமமாக வச்சுட்டு என்ன பண்ணோம், நல்லா கீழே நல்லா அழுத்தி விடணும். ஓகே, வெரி குட். இப்போ திருப்பி எடுத்து விட்டுறணும். நடுவில் ஒரு கோடு இருக்கா, இது சென்ட்ரு பாயிண்ட். இது சென்ட்ரு பாயிண்ட். அதுக்காக தான் நம்ம இது ரெண்டும் ஒன்றா வச்சு இப்படி மடித்து விட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு பகுதியை முக்கோணமாக வெட்டி விட்டுறணும். இதா கவனிங்க, நல்லா ஃபஸ்ட்டு கவனிங்க, அதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்யலாம். இப்படி வெட்டி விட்டுறணும். வெட்டிடலாமா? அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வெட்டி விட்டுறணும். ரைட்டுங்களா? இப்போ ஃபெஃபிகால் கொடுங்க. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பாருங்க ஏம்மா, கவனிங்கம்மா, தம்பிலா இப்படி இருக்கா, இதில் ஏதாச்சும் ஒரு பகுதியில் கரெக்டு தான், நல்லா ஷார்ப்பாக வெட்டணும். இருங்க, வரேன். ஏம்மா கவனிங்க, ஏதாச்சும் ஒரு சைடில் இந்த ஃபெஃபிகால் இருக்குல்ல, இந்த ஃபெஃபிகாலை வச்சு, ஃபெஃபிகால் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும், ரொம்ப அப்ளை பண்ணிட்டா எல்லாம் ஒட்டிக்கிறோம், வேஸ்ட்டாக போயிடும். சிஸ்டரா, என்னோட பேக்குள்ளே சிஸ்டர் இருக்குது, புதுசாக இருக்குது. ஏம்மா கவனிங்க, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக விரலை வச்சு என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும், ரெண்டையும் ஒட்டிடணும். இது ரெண்டையும் ஒட்டிடணும். அப்படிங்க கவனிங்க, நீங்கள் ஒட்டி முடிச்சோன்னே என்ன பண்ணணும், இந்த மாதிரி விரிச்சு விட்டா இப்படி ஒன்று வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று வரும். இப்போ இந்த இது மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீட்டு கொடுப்போம். அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி இதே மாதிரி செய்யணும். பண்ணிடலாமா? இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு? இப்போ அப்படி செய்யுங்க, நான் அப்படியே ஒவ்வொரு ஆளாக வந்து பார்க்குறேன். சிஸ்டர் இருக்காப்பா, நிறையா வச்சுருப்பேன். சிஸ்டர் அதையும் கொடுங்க, இதையும் கொடுங்க. சிஸ்டர் எல்லாமே கொடுத்தாச்சா? கொண்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டீங்களா? அது கொடுங்க, நான் அந்த வரேன். சிஸ்டர் இந்த ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. இதில் ஃபெஃபிகால் இருக்குது, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்துக்கும் அங்கங்கே வச்சு விட்ருங்க, அவங்க எடுத்துக்கிறது. கொடுங்க. சிஸ்டர் எடுங்க. எங்கே உன் தம்பி வரலையா? எங்கே? எதுக்கு? இந்த மாதிரி எப்படி இருக்கு? இப்போ இன்னொரு சீட்டு ஒட்டியிருப்பா, நல்லா இங்கே ஒட்டணும். இந்த ஃபெஃபிகால் கொடுங்க, அது வேணாம், அதை யூஸ் பண்ணாங்க, அதை வச்சு விட்டாங்க. இந்தா தம்பி, அங்கே கொடுங்க ஃபெஃபிகால். வெரி குட், வெரி குட், சூப்பர், அருமை, வெரி குட். அம்மா இப்போ இன்னொரு சீட்டு கொடுத்துருங்க எல்லாத்துக்கும் திருப்பி. இப்போ நீங்கள் பாருங்கள், க்ரீன் கொடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி கொடுங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ ஒரே கொடுத்த கலரே திருப்பி கொடுக்கூடாது, வேறு வேறு கலர் கொடுக்கணும். இப்போ இவங்க வந்து க்ரீன் வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? மாற்றி மாற்றி தம்பிங்களா, இப்போ செஞ்சு வச்சிட்டிங்களா? காட்டுங்க, தூக்கி காட்டுங்க. எல்லாம் காட்டுங்க, அப்படி காட்டுங்க. வெரி குட், சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. ஆகா, அப்படி மயில் தோகையை விரிக்கிற மாதிரி இருக்கிறாப்புல. உங்கள் பேர் என்ன? நல்லா இருக்கு. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சீட்டு கொடுப்பாங்க, பண்ணுறீங்களா?
இதை பத்திரமா வச்சுருங்க, கிழிச்சிட்றாங்க. ம் ம் கம்மு பக்கத்தில் வாங்குங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க. பாப்பா இவ்வளோ கம்முலாம் ஒட்டினீங்கன்னா எல்லாமே ஒட்டி வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் ஒரு சைடு தான் ஒட்டணும். நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, டயம் இருக்குது. இது வெட்டலையா? சிஸ்டர் யாராச்சும் வச்சுருக்கீங்களா? இங்கே தம்பி, இங்கே வாங்க பக்கத்தில். உங்கள்கிட்ட சீட் இல்லையா? இங்கே இருங்க, இப்படி முக்கோணம் வெட்டிடணும், இப்படி வெட்டிடணும், இப்படி முக்கோணமாக இங்கேயும் வெட்டிடணும், முக்கோணமாக வெட்டணும். அப்புறம் ஃபெஃபிகாலங்கிட்ட வச்சுட்டு இப்படி ஒட்டி விட்டுறணும். ரைட்டா? இந்தாங்க வெட்டுங்க. தம்பிங்க வாங்க. இப்போ இங்கிட்டலாம் வெட்டலையே, இந்த சைடெலாம் வெட்டணும். சிஸ்டர் எடுத்துட்டு வாங்க, காட்டுங்க தம்பி. இப்போ நீங்கள் ஒரு சைடு தான் ஒட்டியிருக்கீங்க, இந்த சைடெலாம் வெட்டலை. இப்போ இருங்க அம்மா, சிஸ்டர் கொடுங்கம்மா, ஒரு நிமிஷம். சிஸ்டர் கொடுங்க. இந்தா நீங்கள் போட்டு விசிறிச்சுக்கிறீங்க, எடுங்க. செல்வா, அவங்க பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க, நான் அதை கட் பண்ணிட்டு வரேன். அவங்க சரியாக செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆமாம். என்னம்மா பெருசு இல்லையே, இப்போ சின்ன. இல்லை பாருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுங்க. இப்போ புது சிஸ்டர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அப்படி அது ஏது இது மாதிரி இருக்கு. தாரேன். ம் புரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தப்பாக செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி மடிக்கிறீங்கல்ல, இப்படி மடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன் சைடே மடிச்சிருக்கீங்க, இப்படி திருப்பிடணும் ஷீட்டை. இப்படி திருப்பி இப்படி மடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி இப்படி மடிச்சிடணும். இப்படி மாற்றி மடிக்கணும். ரைட்டாங்க? இப்படி மாற்றி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு ஃபெஃபிகால் நீங்கள் இப்படி ரெண்டாக மடிக்கிறீங்கள, ரெண்டாக மடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு சைடு தான் ஃபெஃபிகால் வந்து ஒட்டணும். அப்புறம் வச்சு பாருங்கள், சரியாக வரும். இப்போ ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டவுட் ஆனால் திருப்பி வச்சுருக்கேன்.
ஓகே, நான் மடிச்சிட்டிங்களா? இப்போ இது ரெண்டாக வைக்கீங்களா? அடிச்சுட்டு இப்படி கட் பண்ணிடணும். கவனமாக கட் பண்ணணும்னா கையில் கட் பண்ணிடக்கூடாதுமா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த சைடு இருக்குல்ல, இந்த நடுவில் கம்மை இந்த சைடு ஒரு சைடு மட்டும் ஒட்டிட்டு இதை ஒட்டிடுங்க. திருப்பி கொஞ்சோண்டு நடுவில் மட்டும் கம்மு வச்சு இப்படி வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்துடும். ம் பாருங்க, ஓகேங்களா? ரெண்டு இன்னொன்று இவ்வளோ சின்னதெல்லாம் மடிக்கக்கூடாது. இது பார்த்தீங்களா அளவு கொஞ்சம் பெருசாக மடிக்கணும். ஆ இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும், வைங்க. அந்த அண்ணன்ட்ட போய் கொடுங்க, நான் வாரேன். கவனிங்க அம்மா, கவனிங்கம்மா. எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம். வெரி வெரி இப்போ பிடிங்க. இல்லைம்மா, இது யார் என்கிட்ட கொடுத்தா? இப்போ கவனிங்க. தம்பிக்கு வாம்மா. தம்பி ஒரு நிமிஷம் வாங்க. இப்போ எல்லாத்துக்கும் தரேன். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுப்போம். எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுப்போம். அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தம்பி ஃபெவிகால் கொடுங்க, ஒரு டியூப்பு, ஃபெவிகால் டியூப்பு கொடுங்க. தம்பி நீங்கள் எங்கே போகிறீங்க? வாங்க, ஃபெவிகால் டியூப்பு எப்படி? கவனிங்கம்மா. இந்த மாதிரி ரவுண்டு கொடுப்போம்ல, அந்த ரவுண்டில் ஃபெவிகாலை நிறையா போட்டு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல்லாக லைட்டாக தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காரா? சேர்த்து வச்சுருக்காரா? இது என்ன பண்ணணும், நடுவில் இப்படி வச்சு இப்படி நல்லா அமுக்கி விட்டுறணும். ரைட்டுங்களா? இப்போ அதை செய்யுங்க. இதை அப்படி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. அப்படியே பண்ணுங்க ஃபுல்லாக. இப்போ அங்கே கட் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ரெண்டு எல்லாத்துக்கும் ரெண்டு கொடுத்துருங்க. இன்னும் நிறையா வைக்கணும், நிறைய பத்தாது, எடுங்க. இது அண்ணன் மகன், நான் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. பரவாயில்ல, 3 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சு ஒட்டிடுங்க. நீங்கள் யாருமே கவனிக்க மாட்டீங்க, எல்லாம் செய்கிறது தான் கவனமாக இருக்கீங்க. நீங்கள் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறத கவனித்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். அப்புறம் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ 2 வட்டம் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும். இல்லை கொடுப்பேன். இப்போ 2 வட்டம் கொடுத்த பிற்பாடு ஃபெவிகாலை வச்சுட்டு ஒட்டிட்டு எந்த மாதிரி பண்ணணும், இப்படி ஒட்டி விட்டுறணும். இப்படி ஒட்டி விட்டா என்ன ஆகும், அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வராது. இது ஒரு சூரியகாந்தி பூ. ஆனால் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த தண்டெல்லாம் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன், அந்த வட்டத்தை கொடுக்குறேன். ஒட்டிடுறீங்களா? அந்த வட்டத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க. அந்த பண்ணலாம். இந்த வரேன்.
இந்த வட்டத்தை எல்லாத்துக்கும் கொடுங்க, ரெண்டு ரெண்டா, எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கலராக கொடுங்க. தாரேன் தாரேன், அதை ஒட்டக்கூடாது. சூப்பர். இந்த எல்லாத்துக்கும் ரவுண்டு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரவுண்டு கொடுங்க. இதா இது ஒரு அம்மா இருமா, நான் அது பின்னாடி முன்னாடியா இல்லை ஒட்டி தரேன். உங்கள் ஃபெபிகாலுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஃபெபிகால் கொடுத்தீங்களா? ரவுண்டு கொடுங்க எல்லாத்துக்கும். இது யாருதுப்பா? இதை ஒட்டி கொடுங்க, நான் அடுத்த ஸ்டெப்பு போய் ரெடி பண்ணணும். எதுப்பா? பசை கொடுங்க, பசை தார. தாரேப்பா. நீங்கள் கவனிங்க, நான் என்ன செய்யணும்னு பாருங்கள். இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். பாருங்கள், எல்லாம் ஒட்டிட்டோமா? ஒட்டுங்க. பசங்க நிறையாவே செய்யணும், ஒட்டக்கூடாது. டார்க் க்ரீன் கொடுப்பாங்க, நான் தருவேன். நீங்கள் முதல்ல இதை செய்யுங்க. செஞ்சாச்சா என்னம்மா? இருங்க, வரேன். ஒரு நிமிஷம் நான் செய்யறத கவனிங்க. ரவுண்டு வேணுமா? எனக்கு கட் பண்ணி தரேன். எத்தனை பேத்துக்கு எண்ணுங்க, எத்தனை பேத்துக்கு வேணும்னா? அதான் எத்தனை பேர் பாருங்க. என்ன மேடம்? அது நான் வரேன், நான் ரெடி பண்ணிட்டு வர்றேன். எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணணும். நான் அடுத்த ஸ்டெப்பு அவங்க காட்டுறக்காண்டி ரெடி பண்ணியிருக்கேன். அவர் இல்லை, நான் இப்போ கப்பு அம்மா நான் எதுக்கு கொடுத்தேன் அது? ஒன்றும் இல்லை, அந்த கப்பில் அந்த ஃபெவிக்காலை ஊற்றி கொடுங்க எல்லாத்துக்கும். அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன். அப்புறம் என்ன எடுத்து ஒட்டுறதானே, விரலில் எடுத்து ஒட்டுறதான். எடுத்துங்க. அவ்வளோதான். நான் வரேன், கட் பண்ணி தரேன்.
இப்போ எத்தனை ரவுண்டு என்னங்க எத்தனை பேத்துக்கு வரணும்? வெரி குட். அப்படி தான் இது நல்லா வச்சு அழுத்துங்க. அது ஈஸி சார், செஞ்சுருவாங்க எல்லோரும். சொல்லிடுவோம், பேரண்ட்டை சொல்லிடுவோம். இதை பிடிக்கணும். இது அந்த பையன் அம்மா, இந்த பேரண்ட்ஸ்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகள் கொஞ்சம் சில பேர் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் பக்கத்தில் உட்காந்து. ஆமாம், கட் பண்ணிக்கலாம். நீங்கள் தான் சொன்னீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அப்படியா? கிட்ட வந்தா எல்லாரும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பேரண்ட்டும் இது பண்ணிடுவாங்க. சரி, ரைட், ஓகே. ஏன்னா இது அவங்க தானே பண்ணுறாங்க, அவங்க அப்போ தான் தெரியும். இந்த கட் பண்ணி தரேன் சார். அவங்க பண்ணிடுவாங்க, நாங்கள் ஹெல்ப்புக்கு இருக்கோம், நீங்கள் போய் உட்காருங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் உட்காருங்க, நான் வரேன். போங்க, நாங்கள் தரோம், போங்க. அது நல்லா காயட்டு, இப்படி கையிலே எடுத்துருந்தீங்கன்னா பிஞ்சிடும் அது. இதான் வாரம், அதான் செய்கிறேன். போய்ட்டு வாங்க. எப்படிங்க? டபுள் சைடு ஓட்டணும். ரவுண்டு தான். பொறுமையாக கவனிங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக கவனிக்கணும். நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத கவனிக்கணும். டக்குன்னு நம்மளாக ஒரு முடிவு பண்ணக்கூடாது. என்னம்மா? போங்க போங்க, எல்லாத்துக்கும் 2 கொடுத்துருங்க. உட்காருங்க, ரவுண்டு கொடுப்பாங்க பக்கத்தில் வந்து. இந்த அண்ணன்ட்ட கேளுங்க. ஓகே தம்பி, நல்லா ஒட்ட சொல்லுங்கள், நல்லா பிடிச்சி ஒட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா சில பேர் அப்படியே விட்டுறாங்க. இதை நல்லா அழுத்தி வச்சு இப்படி பிடிக்கணும். இந்தாங்க சிஸ்டர், வாங்க. அந்த அம்மா வாங்கப்பா, ஏதாச்சும் வாங்க, ஹெல்ப்புக்கு வாங்க, கொடுங்க, டக்குன்னு வாங்க. எல்லோரும் கவனிங்க ஒரு நிமிஷம். தம்பிகளா, இப்போ எல்லோரும் ரவுண்டு வச்சு ஒட்டுறீங்க, ஆனால் அப்படியே ஒட்டிட்டு விட்டுறீங்க. இங்கே வருங்க, இப்படி வச்சு பிடிச்சி நல்லா அமுத்தணும், அப்போ தான் ஒட்டும். நீங்கள் சும்மா மேலாப்பில் வச்சுட்டு வந்துடுறீங்க நீங்கள். வெரி குட். இது யாருது? நல்லா அழுத்தி ஒட்டினா தான் ஒட்டும். அப்படி பிடிச்சிருந்தா தான் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. அதே மாதிரி ஒட்டிட்டு காய வச்சிடணும், போட்டு இப்படி இப்படி சுத்தக்கூடாது. வரேன். எடுத்துங்க, நான் தாராளமாக எடுத்துங்க. எப்பா எல்லாத்துக்கும் வட்டம் வந்துருச்சா? வரலையா? யார் யாருக்கெல்லாம் வந்துச்சு வட்டம்? யார் யார் கை தூக்குங்க. அம்மா, யார் யாருக்கு வட்டம் வந்துச்சு? இவ்வளோதான், ரைட்டு. அம்மா சிஸ்டர், இவங்க என்ன ஹெல்ப்புக்கு அங்கேயே மூலையில் நின்றுக்கிறாங்க. வர சொல்லுங்கள், அப்போ தானே நான் சொல்ல முடியும். எனக்கு சீட்டு வேணும். வாங்க, அந்த கலர் ஷீட் பேப்பர் இருக்கு, அதை எடுத்துருவாங்க. அது சிஸ்டர் எடுத்துருவாங்க. பத்திரமா வச்சுங்க. இந்த ஸ்டெப்பில் யாரெல்லாம் செஞ்சுருக்கா? இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்படி காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. யாரெல்லாம் அந்த ஸ்டெப்பை செஞ்சு முடிச்சிருக்கா? எல்லாம் முடிச்சிட்டிங்களா? நல்லா ஒட்டிட்டீங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கீங்களா?
அவங்க மட்டும் கவனிங்க. இப்போ அவங்க அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்கல்ல, இப்போ செஞ்சு அப்படி செஞ்சு முடிச்சிருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தனியாக கூப்பிட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பை நம்ம சொல்லுவோம். அம்மா இது செஞ்சு முடிச்சவங்க யார் யார்? அவங்க மட்டும் கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுப்போம், திருப்பி ஒரு சீட்டு கொடுப்போம், அதை இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். இது எப்படி சுருட்டுன்னு தெரியுமா? ஒரு தடவை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஏதாச்சும் ஒரு கார்னரில் என்ன பண்ணோம், ஏதாச்சும் ஒரு கார்னர் சுற்றணும். சுற்றிட்டா இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுருட்டணும். என்னப்பா ஏ மேடம், ஏன் சீட்டு அங்கே கொடுக்குறீங்க? உட்கார வைங்க. சீட் கொடுக்காதீங்க, இப்போதைக்கு கொடுக்காதீங்க. அம்மா எல்லாம் உட்காருங்கம்மா. பாருங்க, திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சீட்டு கொடுப்பாங்க. என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்னரில் இப்படி சுற்றிக்கிறணும். இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அம்மா கொஞ்சம் அமைதியா இரு, கீழே உட்காருங்க, கீழே உட்காரு, அந்தந்த பிளேஸ்ல உட்காருங்க, நான் கொண்டு வரேன். நல்லா கவனிங்க பாப்பா, கவனிங்க. ஃபஸ்ட்டு கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு கார்னர் இருந்து சுற்றி. அம்மா இங்க பாரு, அமைதியா உட்காரு. சார் பேரண்ட் முன்னாடி வராதீங்க சார். கவனிங்கம்மா. இந்த மாதிரி கடைசியில் ஃபெவிகாலை வச்சு என்ன பண்ணணும், ஒட்டிடணும். எல்லாம் செஞ்சு முடிச்சிங்களா? அவங்க மட்டும் அப்படி தனியாக வாங்க, மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து உட்காருங்க. இந்த ஸ்டெப்லாம் செய்யாதவங்க, செஞ்சு முடிக்காதவங்களாம் தனியாக உட்காருங்க. இந்த ஸ்டெப்லாம் செஞ்சு முடிச்சிட்டுன்றவங்க தனியாக உட்காருங்க. இப்போ தனியாக பிரிங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். அதை பிரித்து உட்கார வச்சுருங்க. நீங்கள் இப்போ தான் வரீங்களா? நீங்கள் உட்காருங்க, நம்ம பேசுவோம், நம்ம பண்ணுவோம். நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி தனியாக இதெல்லாம் செஞ்சு முடித்தவங்க தனியாகவும், செஞ்சு முடிக்காதவங்க தனியாக உட்காருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். இருங்க வரேன், கொஞ்சம் ஸ்பீடாக அந்த கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமா உட்காருங்க. அம்மா செஞ்சு முடிச்சவங்க வாங்க, டக்குன்னு உட்காருங்க. இருப்பா, நீ செஞ்சு முடிச்சிட்டீங்களா? சொல்லித்தரேன். ஓகே ஓகே, கவனிங்க, கொஞ்சம் சீக்கிரம். உட்காருங்க ப்ளீஸ். உட்காந்துட்டீங்களா? இப்போ இதை பிடிங்க மேடம். ஏம்மா நீங்கள் அங்கிட்ட ஓரமாக வாங்க, கவனிங்க ஒரு நிமிஷம். பாப்பா, இதில் யார் யாரெல்லாம் அந்த வட்டம் இல்லாதுங்க? உங்களில் யாருக்கெல்லாம் வட்டம் இல்லை? ப்ரோ, தம்பி, செல்வா, இவங்க எல்லாத்துக்கும் அந்த வட்டத்தை கட் பண்ணி கொடுத்துருங்க. ஆமாம், இவங்க எல்லாத்துக்கும் வட்டத்தை கட் பண்ணி கொடுத்துருங்க. இது நான் செஞ்சதுங்கம்மா, நான் ஒன்று செஞ்சு வச்சிருந்தேங்க. இப்போ இவங்க இப்போ என்ன போகிறாங்க, அவங்க உதவி செய்ய வந்தவங்க. இப்போ இவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சீட் கொடுக்க சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சீட் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? கொடுங்க. இப்போ இதை பிடிச்சிங்க. தம்பி கவனிங்க, இப்போ எல்லாத்துக்கும் திருப்பி சீட் கொடுப்போம், ஒரு சீட்டு. அதை இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். இது தெரியுதா எப்படி சுருட்டன்னு? நான் வரேன். இப்படி சுருட்டி வச்சுக்கிட்டு ஃபெவிகால் கொடு. இந்த ஃபெவிகால் இருக்குல்ல, இந்த ஃபெவிகால் என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சைடு இப்படி அப்ளை பண்ணணும்.
இப்படி என்ன பண்ணோம் தம்பி? டேய் கவனி அம்மா, கவனிங்கம்மா. இந்த மாதிரி என்ன பண்ணோம்? பெப்பிக்கால வச்சுட்டு கவனிங்க, நல்லா இப்படி வச்சு நல்லா உட்காருங்க. உட்காரு. இப்படி நல்லா என்ன பண்ணணும்? ஒட்டி வச்சிடணும். ஒட்டிடலாமா? இப்படி ஒட்டி வச்சிடணும். இப்போ சீட்டு கொடுக்குற செய்கிறீங்களா? சுருட்டுறீங்களா? ஆ ஐயா சொல்லுங்க. அங்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? சுருட்டி உள்ளே வச்சு நல்லா மடிச்சு விட்டுக்கணும். ஓகேங்களா? பண்ணலாமா மேடம்? இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுங்க மேடம். எல்லாத்துக்கும் வர மாட்டுதா? இப்படி பண்ணணும். இப்படி ஏதாச்சும் ஒரு மூலையில் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணணும்? இப்படி சுருட்டிக்கிட்டே இருக்கணும். எப்படி சுருட்டேன் பார்த்தீங்களா? சின்னதாக சுருட்டணும். இப்படி சின்னதாக சுருட்டி நான் அப்படி இப்படி எடுத்து விடணும். வெரி குட். கை தட்டுங்கடா. பார்த்தீங்களா எப்படி சுற்றிட்டாருன்னு? நீங்களாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க பாரு. ஐயோ நல்லா ஓட்டிட்டு அப்போ. நல்லா ஓட்டிட்டு வாங்க. நல்லா காயட்டும். இது வராதா? இப்படி ஒட்டிடுங்க. ரைட்டா? ஒட்டிட்டு உங்க அது எங்க இந்த இப்படி பெப்பிக்கால வச்சு ஒட்டிடுங்க. ஆ அங்கே போய் மாற்றிக்கிங்க. வேறு கலர் கூட மாற்றிக்கிங்க. வேறு கலர் அங்கே போய் மாற்றிக்கிங்க. இந்த ஒரு நிமிஷம். வேறு பெப்பிக்கால எடுங்க. செய்கிறத விட்டுருங்க தம்பிங்களா, செய்கிறத விட்டுருங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க. அம்மா வெரி குட், சூப்பர். செய்கிறத விட்டுருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சுட்டு செய்யலாம். இந்த அவங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் இப்போ பாருங்கள். இந்த சீட் இருக்குல்ல, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த குச்சிக்கு இந்த சீட்டில் என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு கார்னரில் இந்த மாதிரி சுருட்டணும். ஏதாச்சும் ஒரு கார்னரில் இந்த மாதிரி சுருட்டணும். நல்லா கவனிங்க. கவனிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் சார் சார்னு பக்கத்தில் வரக்கூடாது. பாருங்க அம்மா. அம்மா கவனிங்கம்மா, நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஏதாச்சும் ஒரு கார்னரில் இப்படி சுருட்டணும். கவனிச்சுக்குங்க. அப்புறம் திருப்பி பக்கத்தில் வந்து ஒவ்வொரு ஆள் கேட்கக்கூடாது. இப்படி சுட்டணும். இப்படி சுருட்டினீங்கன்னா இப்படி நீட்டாக ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறத விட கவனித்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். கொஞ்சம் கஷ்டம்தான், இந்த இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். வெரி குட், சூப்பர். வெரி குட். பார்த்தீங்களா? இவருக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. பாருங்க, நான் ஒரே ஒரு தடவை சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு? போய் கவனமாக செஞ்சு பொறுப்பாக செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் நல்லா தான் செய்கிறீங்க, ஆனால் பேசுகிறது தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிடுறீங்களா? பண்ணிடலாமா? பண்ணுங்க. சூப்பர் தம்பி, வெரி குட். இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த மூலையில் என்ன பண்ணணும்? பெப்பிக்கால வச்சு ஒட்டி விட்டுறணும். நல்லா கவனிங்க. ஒரு கார்னரில் பெப்பிக்கால வச்சு இப்படி ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான், முடிஞ்சு.
நான் பயிற்சினால நானே வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இலை கட் பண்ணி கொடுத்துறேன், அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். சூப்பராக ஓகே வைங்க. எப்படிங்க இலை வெட்டிடுறீங்களா? இலை வெட்டி கொடுங்க. வெயிட் பண்ணு. ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க, நான் டெமோ சொல்லி கொடுக்குறேன். நாங்க தருவோம், வெயிட் பண்ணுங்க. ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க. சரி சரி, நிறையா சீட் இருக்கும். இலைய வந்து ஒரு 50 சீட் கொண்டு 50 க்ரீன் இருக்கும் பாருங்கள். நான் தான் கொடுக்கக்கூடாது, நான் ஆரம்பத்தில் பச்சை மட்டும் கொடுக்காதுன்னு சொன்னேன். சரி பாருங்கள், அதில் எதுனாலும் கொடுங்க. நான் கொடுக்க முடியாத பச்சை கொடுக்காதுன்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம், லீஃபுக்கு இந்த மாதிரி இந்த சைஸில் ஏதாச்சும் சும்மா சின்னதுலே சூப்பர். வாங்க எல்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சூரியகாந்தி கீழே கொண்டு அம்மா ஒரு நிமிஷம் கவனிங்கம்மா. கேட்க மாட்டேன். செக் செக் கேட்குதா? அம்மா ஒரு நிமிஷம் கவனிங்க. திருப்பி ஒரு தடவை நான் அந்த இலை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீட்டை மடிச்சு வச்சுக்கோங்க. தம்பி எல்லாம் கவனிச்சுங்கப்பா. சார் சொல்றத கவனிங்க. இந்த மாதிரி சீட்டை மடிச்சு வச்சுட்டு இதில் ஒரு இலை வரைஞ்சிக்கணும். எல்லாம் கவனிங்க ஒரு நிமிஷம். கவனிங்க, சொல்றத கவனிச்சாதான் புரியும். எல்லாம் மும்மரம் ஆயிட்டாங்க சார், வேற ஒன்றும் இல்லை. அவங்க செய்யறதுல ரொம்ப அவர் சொல்றதை கவனிச்சாதான் செய்ய முடியும். கவனிச்சுங்க, அமைதியா இருங்க. இந்த சீட் இருக்குல்ல, இந்த சீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இலையை வரைஞ்சிக்கிறலாம். வரைஞ்சிட்டு அந்த இலையை அப்படியே நல்லா கட் பண்ணிடணும். நல்லா பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இப்போ நம்மளுக்கு இலை கட் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த இலையில இருக்கும்ல அந்த நரம்புகள், அதை பூரா வரைஞ்சிடணும். வரைஞ்சிடலாமா? அதுக்கப்புறம் வரைஞ்சிட்டு பாருங்க, கவனிங்க. இந்த இலையில ஏதாச்சும் ஒரு பகுதியில் நம்ம ஃபெவிகாலை வச்சு அப்ளை பண்ணிக்கிறணும். நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த இலையிலும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். 2 லீஃப் போடுங்க. 2 லீஃப் வர மாதிரி பண்ணுங்க. ரெட்டையிலே பண்ண வேணாம். சரி சரி, ஓகே ஓகே. நல்லா கவனிங்க. ஏம்மா கவனிங்கம்மா. நல்லா எப்படி மாசா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இல்லையா ஒரு இலையில இன்னும் 2 இலையில பதிக்க சொல்லுங்க. இல்லை வேணாம்ங்க, 2 இலை வேணாம். ஆமாங்க, அப்படி இல்லைங்க, 3 இலை போதுமாங்க. அது ஒரு ஊற்றிக்கிங்க. ஏதாச்சும் ஒரு இலை மட்டும் கொடுங்க. வெரி குட், சூப்பர், அருமை அருமை. எல்லாரும் 3 இலையாக ஒட்டி வச்சிருங்க. எப்படி இருக்கு சூரியகாந்தி பூ? அம்மா எப்படிமா இருக்கு? இது எப்படி இருக்கு நீயாச்சும்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, இந்த மாதிரி தான் செய்யணும். ஆமாம், ஓகே. இன்னொரு இலை மட்டும் வச்சுருங்க. இந்த இலை வந்து எப்படின்னா குழந்தைகள்லாம் அப்படியே உட்காருங்க. இங்கே சாரை கவனிங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் சாரை கவனிங்க, அமைதியாக கவனிங்கம்மா. வெரி குட். பார்த்தீங்களா எப்படி செஞ்சுருக்காங்கண்ணா? நீங்களா செஞ்சீங்களா? எல்லாம் காட்டுங்க, அங்கே அந்த கேமரா காட்டுங்க. பாருங்க தம்பிகளா எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்க. கை தட்டுங்க எல்லாரும், நல்லா கை தட்டுங்க. வாங்க வாங்க, வா வா வா. பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாத்துக்கும் நல்லா ஜோராக கை தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க. வெரி குட், சிறப்பு, மகிழ்ச்சி.
அவ்வளோதான், போய் உட்காந்துருங்க. அவங்க இலையை வெட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. வேணுமா? எடுத்துங்க. வெரி குட், சூப்பர். நீங்கள் என்ன செய்யலாம்? சிரிச்சுக்கிறோம் அவங்க தருவாங்க. சூப்பர். இல்லை இல்லைங்க சார். சார் புரியலை. செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து வச்சு கொடுப்பாங்க பசங்க. இல்லை நான் போய் பார்க்குறேன் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு போய் பார்க்குறேன். பேசிட்டே சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குது, அருமை. எல்லோரும் திறமையாக பண்ணுறீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், ரைட்டா? இதில் கொஞ்சம் பசை இருக்குல்ல, இந்த பசையை வச்சு என்ன பண்ணணும், அப்படியே ஒட்டி வைக்கணும். இது என்ன அது? இது பிளாக் வேணாம். நீங்கள் யாராச்சும் இருந்தால் அந்த பொண்ணுக்கு வேறு நீங்கள் ட்ரை பண்ணுங்கம்மா. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எதுவுமே செய்யலையா? எல்லாம் செய்யலையா? சொல்லுங்கள். ஒரு சீட் எடுங்க. அவ்வளோதான், இடம் முடிஞ்சு ஒட்டுமே முடிஞ்சு. எல்லாம் ஏன் சார் டைம் ஆயிடுச்சா? அது கரெக்டாக இருக்கும். எல்லாம் முடிச்சோன்னே குரூப் ஃபோட்டோ எடுத்து. இப்போ ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா இதில் வந்து வரையணும். அந்த இலைக்கு அந்த செஞ்சு முடிச்சவங்களாம் அப்படியே அமைதியாக கவனிங்க, பொறுமையாக உட்காந்துருங்க. புரியல? அதெல்லாம் பண்ணலாம், முடிச்சுட்டு செய்யலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு. கிரீன் இல்லையா? சரி, இருக்க கொடுங்க. கொடுங்க ஏம்மா, எல்லாம் கவனிங்கம்மா. அது மைக்கு கொடுங்கம்மா. இது பேசுங்க. ஓகே, எல்லாம் நல்லா கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னேன்? இந்த சீட்டை காட்டி இது என்னன்னு கேட்டேன். இது என்ன? இது என்ன? புரியல? ஏம்மா கவனியம்மா. ஏம்மா என்னம்மா திரும்பி உட்காந்து வீட்டில் உட்காந்து பேசுகிறோம். எனக்கு அந்த மைக்கில் கொடுத்துறீங்களா? வேணாம், நீங்கள் பேசுங்க. குழந்தைகள் கொஞ்சம் அமைதியா சார் சொல்றத கவனிங்க. கவனிங்க ப்ளீஸ். அம்மா திரும்பமா, நல்லா உட்காருங்க. சாரை கவனிங்க, எல்லாரும் சார் சொல்றத கவனிங்க. கவனிங்க பாப்பா. அம்மா இப்போ வகுப்பு பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தோடனே இந்த சீட்டை காட்டி நான் என்ன சொன்னேன்? பேப்பர்னு சொன்னீங்களா எல்லாரும்? ஆனால் இப்போ எல்லாம் முடிச்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு என்ன இது என்னது? ஃப்ளவர். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண பேப்பர் வந்து உங்களுடைய முயற்சியாலையும் திறமையாலையும் அந்த கைவினை செஞ்சதுனால என்ன ஆகுது? ஒரு அழகான பூவாக மாறுது. அப்போ உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த பேப்பரு, டீ கப்பு, நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி பொருள்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் ஒரு ஆள் நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஃப்ளவர் செய்யலாம். அதாவது கலைப்பொருள் செஞ்சு மயிலணும். ஓகேங்களா? ரைட்டுங்களா? ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. செஞ்சு முடிச்சவங்களாம் அப்படி லைனாக ஒவ்வொரு ஆள் வாங்க. என்ன சார்? ஆமாம், ஃபோட்டோ.